should have. இந்த வேர்டை எங்கே யூஸ் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் காமெண்ட்ஸில் எங்ககிட்ட கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. should have அப்படின்றது past regrets, அதாவது இறந்த காலத்தில் நம்ம இதை பண்ணியிருக்கணும், செஞ்சுருக்கணும் அப்படி சொல்லுவோம் இல்லையா, இதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும் அப்படின்னு, அதுக்கு தான் should have யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லித்தரேன், இன்னும் கிளியராக புரியும். I should have listened to you. நான் உன்னை கவனித்திருந்திருக்க வேண்டும், இல்லை கேட்டிருந்திருக்க வேண்டும்லாம் சொல்லுவோம் இல்லையா, நான் உன்னை கேட்டிருந்திருக்கணும் முன்னாடியே. ஸோ அதுக்கு தான் should have யூஸ் பண்ணுவோம். I should have listened to you. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, they should have completed it. அவங்க இதை முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்னும் போது they should have completed it. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, he should have studied well. இது நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அவன் நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, he should have studied well. ஓகே, ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல் இருக்குது. எப்போவுமே should have வந்து தேர்ட் ஃபார்ம் வேர்போடு தான் யூஸ் பண்ணணும். ஏன் தேர்ட் ஃபார்ம் வேர்ப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பாருங்கள், listened, completed, studied, இதெல்லாம் தான் தேர்ட் ஃபார்ம் வேர்ப்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம், அதுவும் வாட்ஸ்அப்பில். அதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ண ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.